பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். 20/12/2024 அன்று வரக்கூடிய மார்கழி லட்சுமி நரசிம்மருக்கும் விசேஷமான மார்கழி. அப்படியே உங்களுக்கு ஒரு கேள்விக்குறி வருதா, என்ன மார்கழிக்கும் லட்சுமி நரசிம்மர் என்ன சம்பந்தம் கேட்க, பெருமாள் தானே. ஆனா இது சுவாதி நட்சத்திர வரக்கூடிய மார்கழி மாசம். சுவாதினாலே உங்களுக்கு தெரியும், லட்சுமி நரசிம்மர் தான் விசேஷம். ஓடி வருவீங்க. ஆண்நெறி மாசத்துல வரக்கூடிய லட்சுமி நரசிம்மருக்கு ஓடி வந்து அந்த லட்சுமி நரசிம்மரை சுத்தி பானகம் பண்ணி எல்லாம் செய்வீங்களா? இப்ப இந்த மார்கழிக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா பண்ணுங்களேன். வீட்டிலேயே பண்ண நான் சொல்லக்கூடிய பூஜைகள் வீட்டுல. ஏன்னா மார்கழிக்கு அப்ப போய் கோவிலுக்குலாம் நிறைய பேரால போக முடியாது. பனி, எனக்கு வீசிங் ட்ரபிள் இருக்கு, பனி போக முடியாதும்பாங்க. நல்லா தூங்குறேங்க, அப்புறம் எழுந்திருக்கிறேங்க. பனி போத்திண்டு தூங்கினா இன்னும் தூக்கம் நல்லா வரும். இருந்தாலும் அந்த மார்கழி மாசம் மட்டும் 5 மணிக்கு ஏந்துக்கிறத பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 5 மணிக்கு ஏந்திரிச்சு குளிக்கிறத பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல ரொம்ப நல்லது. வெந்நீர்ல, பச்சை தண்ணியில குடிக்க முடியலன்னா ஹாட் வாட்டர்ல குடிங்க. டெய்லி தலை குளிங்கிற அவசியம்லாம் கிடையாது. புரோக்ஷனம் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு 20/12/2024 மார்கழி மாசம் சுவாதி நட்சத்திரம் இல்லையா? இந்த சுவாதி நட்சத்திரம் நரசிம்மருக்கு விசேஷம் சொல்லியிருக்கேன். இந்த சுவாதியில, மார்கழியோடு கூடிய வரக்கூடிய இந்த சுவாதியில நீங்க என்ன பண்ண போறீங்க, அதுதான் விசேஷம். அடுத்த கேள்வி வரும்ல, எதுக்காக பண்ண போறோம் அதானே. இப்போ நீங்க செய்யக்கூடியது, குளிச்சுட்டு வந்தோடனே பொங்கல், வெண்பொங்கல். ஒவ்வொரு நாளும் வெண்பொங்கல் தான். வெண்பொங்கல் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த அடுப்புல தயிர் சாத்தையும் பண்ணி ரெடியா வச்சிருங்க. உங்களுக்கு தெரியல, தயிர் சாதம் தயிர் உடனும் பால் உடனும், கடுகு தாளிக்கணும், இதுதான் தயிர் சாதம். எல்லாம் தயிரை மட்டும் நிறைய விட்டுருவாங்க. ஒரு பேருக்கு பால் 1/2 லிட்டர், தயிர் 1/2 லிட்டர். 2 டம்ளர் பால் ஊட்டிங்கன்னா 2 டம்ளர் தயிர் ஊத்தி நல்லா பண்ணி பாருங்க. ராத்திரி வரைக்கும் புளிக்காது, புளிப்பே இருக்காது. அவ்வளோ டேஸ்டியா இருக்கும், வெண்ணெய் போட்ட மாதிரி இருக்கும். இந்த தயிர் சாதத்தை செஞ்சு நேர கொண்டு போய் பூஜை ரூம்ல வச்சிருங்க. பூஜைக்கு வேணுங்கிறதெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. ஏன் இன்னைக்கு தயிர் சாதம் செய்ய சொல்றேன்? லட்சுமி நரசிம்மருக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் சொல்றாங்களா, படிச்சுட்டாங்க, வேலை கிடைக்கல. ஏன் கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணியாச்சு, தோன்னு 6 மாசம் ஆச்சு. அந்த வேலைக்கு போலாமா, வேற வேலை ட்ரை பண்ணலாமா, மனசு கடந்து அல்லாடுது. அப்படித்தானங்க. உங்க பையனோ பொண்ணோ வேலை வந்துடும், வேலை வந்துடும், வேலை வந்துடும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. தோம்பாங்க, 6 மாசம் கடந்துரும். ரைட்டுங்களா? அந்த மாதிரி இந்த வேலை சீக்கிரம் கிடைக்கணும்னா நரசிம்மரை சேவிச்சா ஈஸியா நடக்கும். அதுக்கு அடுத்தது, குழந்தை பாக்கியமே இல்லைங்க. கல்யாணம் 5 வருஷம் ஆச்சு, டாக்டர் எல்லாம் போயாச்சு, என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு, கிடைக்கல. கடவுள் மனது வைத்தால் கண்டிப்பா நடக்கும். உண்மையா? உண்மைதானே. குழந்தை வரம் கடவுள் கொடுக்கணும். லட்சுமி நரசிம்மர்கிட்ட அந்த வரம் கேட்டா கிடைக்கும். எந்த வரமுமே லட்சுமி நரசிம்மருடைய பாதார விந்தத்தை பற்றி கொண்டு, லட்சுமி நரசிம்மா நீ செஞ்சு கொடு எனக்கு அப்படின்னு உங்க குழந்தைகிட்ட கேட்கிற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா செஞ்சு கொடுப்பார். ஏன் தெரியுமா? நரசிம்மருக்கு பிடிச்சது பக்தனை தான். அதனால தயிர் சாதத்தை நைவேத்தியம் செய்து எப்படி பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். அப்ப அடுத்தது, 1 வேலைக்கு, 1 குழந்தை பாக்கியத்துக்கு, 2ஆச்சா கணவன் மனைவியோட உறவு ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. கல்யாணம் எதுக்கு பண்ணிக்கிறோம்? கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும், குழந்தை பேர் உண்டாகணும், அந்த குழந்தைய நல்லபடியா காப்பாற்றணும், குழந்தைய படிக்க வைக்கணும், குழந்தைக்கு ஒரு வேலை வாங்கி தரணும், குழந்தைக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும். அப்படித்தானே? சம்சார பந்தத்திலிருந்து விலகி போக முடியாது. அப்ப இந்த குழந்தை, இந்த கணவன் மனைவியோட உறவுகள் அந்யோன்யமா இருக்கணும். அந்த அந்யோன்யமா இருக்கிறதுக்கு மார்கழி மாசம் வரக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் இது. ரைட்டா? இப்ப என்ன பண்ணோம்? வெண்பொங்கல் பண்ணிட்டோம், தயிர் சாதம் பண்ணிட்டோம், பூஜை ரூமுக்கு வந்துட்டோம். பூஜை ரூம்ல விளக்கு பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கிறது. வாசல்ல டெய்லி விளக்கேற்றணும், டெய்லி கோலம் போடணும். ரைட்டா? அந்த விளக்கு டெய்லி பண்ணுங்க. இங்க இந்த சுவாதிக்கு ஒரு அகல் விளக்கு வாங்கிக்கோங்க, வாங்கி வச்சுக்கோங்க.
ஒவ்வொரு நாளும் நான் சொல்ல சொல்ல அகல் விளக்கை ஏத்தி அப்படியே வச்சிருங்க. வேற வேற அகல் விளக்கு, ரைட்டுங்களா? இப்ப இந்த சுவாதிக்கு ஒரு அகல் விளக்கு, அந்த அகல் விளக்குல நல்லெண்ணெய் விட்டு அந்த விளக்கை ஏத்தி ஜாக்கிர ஜோதி ரூபாய நமக அப்படின்னு விளக்கேற்றி விட்டு அங்க இருக்கிற பழைய பூவெல்லாம் எடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு அழகா உட்காருங்க. மார்கழி மாசம் 30 நாளும் உங்க வீட்டுல பூ இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. பூ துளசி ரெண்டும் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஒரு சிறிய கப்புல பூ எடுத்துக்கோங்க, இன்னொரு சிறிய கப்புல துளசி எடுத்துக்கொள்ளுங்கள். சுவாமிக்கு முதல்ல பூ போட்டு கூப்பிடுங்க சுவாமிய. அப்படியே பூஜை ஒவ்வொருத்தருக்கா பூ வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படியே 2 கையில பூ எடுத்துட்டு சுவாமிக்கு அப்படியே பூ போடுங்க. போட்டுட்டு உட்காருங்க. தூப தீபத்தை காட்டுங்க. இன்னைக்கு லட்சுமி நரசிம்மருக்குத்தான் இல்லையா, டெய்லி ஆண்டாளுக்கு பண்ண போறோம். இன்று என்ன பாசுரம்ங்கிறத பார்த்து படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது லட்சுமி நரசிம்மரை மனசார நினைச்சுக்கோங்க. முதல்ல ஆண்டாளை நினைச்சுக்கோங்க. லட்சுமி நரசிம்மரை நினைச்சுக்கிட்டு உங்க வீட்டுல என்ன பிரச்சனைங்கிறத மனசார நினைச்சு கண்களை மூடிக்கொண்டு லட்சுமி நரசிம்மருடைய பாதார விந்தத்தை உங்க கண்ணுல கொண்டு வாங்க. கொண்டு வந்து ஓம் நமோ லட்சுமி நரசிம்மாய நமக, ஓம் நமோ லட்சுமி நரசிம்மாய நமகன்னு பூவை போட்டு அந்த லட்சுமி நரசிம்மரை வேண்டிக்கோங்க. வேண்டிட்டீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகும். அதுக்கப்புறம் அந்த பொங்கலையும் தைசாத்தையும் சுவாமிகளுக்கெல்லாம் நைவேத்தியம் செய்ய வேண்டும். ஓம் நமோ நாராயணாயா, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய 3 தடவை சுவாமிகளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆரத்தி எடுக்கணும். கற்பூர ஆரத்தி. கற்பூர ஆரத்தி எடுக்கும் போதே ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்ன விஷ்ணு பிரச்சோதயாத் அப்படிங்கிற ஒரு ஆரத்தி எடுத்துட்டு மணி அடிச்சுக்கிட்டே ஆரத்தி எடுத்துருங்க. ஆரத்தியை கீழே வைங்க. 2 கைகளையும் கூப்பிக்கொண்டு மனசார லட்சுமி நரசிம்மரையும் ஆண்டாளையும் தியானித்துக் கொள்ளுங்கள். எங்க வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் போக்கி கொடுங்க இறைவா. கோதை நாச்சியாரே லட்சுமி நரசிம்மாய நமஹா அப்படின்னு வேண்டிட்டு 2 கைகளையும் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு வேண்டிக்கோங்க. வேண்டிட்டீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் இந்த மார்கழி மாசத்தோடு பஞ்சாக பறந்து போய்விடும். என்று லட்சுமி நரசிம்மரை மனசார நினைக்கிறீங்களோ அவர் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சக்தி அவருக்கு இருக்கு. செய்றீங்களா? செய்யுங்க. சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு என் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.